வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நீ கடைகளில் அதிக காசுக்கு வாங்காதீங்க. அதுக்கு ஒரு சாஸ் பேனில் 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வந்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. சூடோடு இருக்கட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய மாவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1 சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா திக்காக இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. கலந்தெடுத்த மாவை இது மாதிரி ஜட்லி கரண்டியில் ஊற்றிட்டு இது மாதிரி கையால் தீத்தி விடுங்க. நல்லா நீட்டாக சூப்பராக ஒரே ஷேப் அரிஞ்சு வரும். இப்போ ஈவனாக எல்லாத்தையும் கலந்து விட்டு லைட்டாக செவந்து கிறிஸ்பியானதும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து இதை அப்படியே சக்கரை பாகில் சேர்த்துக்கங்க. இது மாதிரி டீ வடிகட்டியால் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துகிட்டு வந்து சக்கரை பாகில் சேர்த்து உடனே எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கங்க. பவுலில் மாற்றி நல்லா ஆறின பிறகு இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம். சூப்பராக கிறிஸ்பியாக